புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அறந்தாங்கியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்போம். இப்ப அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு அறிகிறோம். அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவங்க அனுப்பப்பட இருக்கிறாங்க, அதை பற்றிய விவரங்கள் இருக்கா சதீஷ்? நிச்சயமாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்றைய தினமே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இவங்க சென்றிருக்காங்க. பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் என ஒரு அணிக்கு 30 பேர் கொண்ட மொத்தம் 8 குழுக்கள் நேற்றைய தினம் சென்றிருந்தார்கள். இவருடன் மோப்பனாய் உள்ளிட்ட அதிநவீன கருவிகள், மீட்பு கருவிகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு குழுவினர் சென்றிருக்கிறார்கள். கமாண்டன்ட் தலைமையில சென்றிருக்கக்கூடிய அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்டிஆர்எஃப், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டன்ட் சைலேந்தர் சிங் ரத்தூர் தலைமையில் சென்றிருக்கக்கூடிய அவர்கள் அறந்தாங்கி தாசில்தார் கருப்பையா தலைமையில இந்த மீட்பு படையினர் எவ்வாறு இந்த மீட்பு பணிகள் செய்ய வேண்டும், அதே போன்று எந்தெந்த இடங்கள்ல இந்த தீவிரமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்டிஆர்எஃப் சென்று மீட்பு பணி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீட்பு படை குழு என்று ஒன்று இருக்குது. அந்த லோக்கல் டீமோட என்டிஆர்எஃப் டீமும் சேர்ந்து மீட்பு பணிகள் நடப்பது தொடர்பான அந்த ஆய்வை மேற்கொண்டு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதற்கு பிறகாக தாசில்தார் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய பகுதிக்கு இவர்கள் கூட்டாக சென்று பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மீட்பு பணிகள் மற்றும் பல்வேறு நிவாரண பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ரைட். இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அறந்தாங்கியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டிருக்கிறாங்க. நம்முடைய செய்தியாளர் சதீஷ் சொன்ன மாதிரி எந்தெந்த இடங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் போய் அங்க மீட்பு பணியில ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அந்தந்த குழு பிரிக்கப்பட்டு அந்தந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இது தொடர்பான முதற்கட்ட ஆலோசனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு வருது. ஸோ அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறாங்கிறதே தற்பொழுதைய கள தகவலாக இருக்கு.